வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்கார்பியோ கார் வந்து சார் அதில் வந்து குண்டர் இருக்குது சார். அவங்க வந்து ஒரு 5 பேர் சார். பின்னாடி வந்து குத்துராமணி கட்டை அடிக்கிறேன் சார். தலையை நான் வலிக்கு சார். அடிக்கும் போது வந்து விற்றுவல் சேர்க்க வரான் சார். விற்றுவல் சேர்க்க வரும்போது அவனையும் போட்டு அடிக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் உள்ள வானத்திரையான்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சின்னையா. இவரது மகன் 42 வயதான வழக்கறிஞர் சண்முக சுந்தரம். இவர் பாஜக முன்னாள் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்தவர். தற்போது பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் விஜயகுமார் ஆதரவாளராக அறியப்படும் சண்முக சுந்தரம் மத்திய அரசின் வழக்கறிஞராக இருந்து வருகிறார். சண்முக சுந்தரம் கடந்த 2021ஆம் ஆண்டு விராலிமலை தொகுதியில் போட்டியிட கட்சியில் விருப்ப மனு கொடுத்திருந்தார். அதேபோன்று இந்த முறையும் தேர்தலில் போட்டியிட விராலிமலை தொகுதியில் விருப்ப மனு கொடுத்திருந்தார். ஆனால் விராலிமலை தொகுதி அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார். இந்த முறையும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அதிருப்தியடைந்த சண்முக சுந்தரம் தனது ஆதரவாளர்களிடம் ஆலோசனை செய்துள்ளார். அதில் சுயேட்சையாக களம் காண முடிவெடுத்துள்ளனர். அதன் பின் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட 31ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராக உள்ளார். இதனையொட்டி விராலிமலை முருகன் கோயில், குடுமையான்மலை சிவன் கோயிலில் தரிசனம் செய்ய முன்னாள் மாவட்ட தலைவர் விஜயகுமார் மற்றும் சிலருடன் சென்றவர் குடுமையான்மலை சிவன் கோயிலில் தரிசனம் செய்துள்ளார். பின்னர் கோயிலில் இருந்து வெளியே வந்தபோது பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் ஆதரவாளர்களான அன்னவாசல் வடக்கு ஒன்றிய பாஜக தலைவர் 38 வயதான முருகையா, பாஜக அமைப்பு சாரா தொழில் பிரிவு மேற்கு மாவட்ட தலைவர் 36 வயதான இளையராஜா, பாஜக மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் 37 வயதான முத்துராமலிங்கம், மேலும் சிலர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என்று கூறி சண்முக சுந்தரத்தை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனை அவருடன் வந்தவர்கள் தடுக்க முயன்றபோது அவர்களையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளது. இதனால் காயமடைந்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அன்னவாசல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து அன்னவாசல் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சொந்த கட்சி வழக்கறிஞரையே பாஜக நிர்வாகிகள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திட்டமிட்டபடி விராலிமலை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் காண்பது உறுதி என்ற வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஒரு கட்சி வழக்கறிஞரை சொந்த கட்சிக்காரர்களே தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் யாரும் இதுவரை எதுவும் கேட்கவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். என் பேர் சண்முக சுந்தரம். பாரதிய ஜனதா கட்சியில் வந்து 15 வருஷமாக பணியாற்றி வருகிறேன். ஒன்றிய தலைவராகவும் மாவட்ட செயலாளரும் மாவட்ட பொதுச்செயலாளரும் 2 முறை சட்டமன்ற தொகுதி அமைப்பாக இருந்தேன் சார். நான் வந்து கடந்த 2024 நான் தனியாக அலுவலகம் திறந்து சிறப்பாக கடந்த சட்டமன்றத்தில் சந்திக்கிறேன் சார். சரி, இந்த 2026 நம்ம வந்து சுயேட்சையாக போட்டு நமக்கு சீட்டு பாரதிய ஜனதா சீட்டு கிடைக்கலாம், நம்ம வளர்ச்சிக்காண்டி சுயேட்சையாக போட்டுக்கலாம் ஒரு முடிவு செய்து இன்று காலையில் நம்ம விராலிமலை முருகன் கோயிலுக்கும் மற்றும் குடிமைமலை சாமி கும்பிடுங்க சார். கூட வந்து எங்களுக்கு கட்சி நிர்வாகிலாம் வந்தாங்க. முன்னாள் மாவட்ட தலைவர் வெற்றிவேலு, விஜயகுமார் எல்லாம் வந்தாங்க. வந்தபோது எனக்கு ஒரு ஃபோன் வந்து சார். நான் ஃபோன் எடுக்கலை சார். அப்புறம் வெற்றிவேலுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கேன்னு இருக்கீங்க, இது மாதிரி நான் சாமி கும்பிட்டுருக்கேன்ப்பா கொடுமையாக சொல்லிடுவாங்க. 10 ஒரு காமனுக்குள்ள ஒரு கார் ஸ்கார்பியோ கார் வந்து சார், நல்ல கார். அதில் வந்து குண்டர் சார். அவங்க வந்து ஒரு 5 பேர் சார். முருகையா, அண்ணா ஒன்றிய தலைவர் முருகையா, இளையராஜா, முத்துராமன், இன்னும் 2 பேர் சார். கூட அடையாளம் 2 பேர் வந்து என்னை வந்து சட்டையை கீழே தள்ளி கட்டையை அணி இரும்பு கம்மி பார்க்குறேன் சார். காய சார் சட்டையை விட்டு உதச்சி என் வழியில் வந்து முருகையை வந்து கையை பிடிச்சிக்கிறான். இந்த இளையராஜா தான் சார் எனக்கு அடிக்கிறான் சார். கண்ணத்துலேயும் காதலையும் அடிக்கிறான் சார். இந்த வயிற்றுல இட்டு வச்சார் மிஷமாக. பின்னாடி வந்து குத்துராமனை கட்டை அடிக்கிறேன் சார். தலையை நான் வலிக்கு சார். அவ்வளோ கொடூரமான தாக்குறாங்க சார். இந்த சொந்த கட்சியில் இப்படி என்ன கூட எனக்கு கேட்குறாரு. அடிக்கும் போது வந்து விற்றுவல் சேர்க்க வரான் சார். விற்றுவல் சேர்க்க வரும்போது அவனையும் போட்டு அடிக்கிறாங்க சார். ஒரு வன்மத்தோட இப்படி தாக்குறாங்க சார். நான் எந்த விதமாக போக மாட்டேன் சார். அந்தளவுக்கு ஒரு அமைதியாக நான் அரசியல் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி எல்லாம் மக்கள் விசாரித்தாலும் ரொம்ப சொல்லுவாங்க. அந்த கடந்த 15 வருஷமாக கட்சியில் வந்து நல்ல மக்களுக்கு சேவை செஞ்சுட்ருக்கேன். 100 பத்திரிகைகள் வந்து மக்கள் வருவாங்க, இலவசமாக அவங்களுக்கு இலவச சட்ட உரிமை ஆகும், அஃபிடேவிட்டு ஒருமொழி பத்திரம் தயார் செய்து எல்லாம் கொடுப்போம் சார். மக்கள் நல்ல மதிப்பு இருக்கார். ஏன் சுயேட்சை நாளைக்கு நான் வேட்புமனு தாக்கல் பண்ண நினைஞ்சிக்கிட்டு வேண்டுமென்று ஒரு வந்து இவங்க எல்லாம் கட்சியில் இப்போ தான் சார் வந்தாங்க. நான் 15 வருஷமாக இருக்கேன். வேண்டுமே அவங்க வளரக்கூடாது, இவங்க அவ்வளோ பெரிய ஆளாக ஒரு வன்மத்தோட
என்னை வந்து அடித்து கொலைவெடுத்தாக்கிட்டு நீ கட்டின உன்னை குடும்பத்தால் கொண்டுருவோண்டா அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க சார். அது நடவடிக்கை எடுக்கணும் சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.